ஆயிஷாவில் இணைந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். வாட்ஸ்அப் மெசேஜில் அதிகமாக கேட்கின்ற கேள்விகள், அதிகமாக என்கொயரிஸ் வரதும், யூடியூப்பில் நான் சந்திக்கிற அதிகப்படியான கேள்விகள் பார்த்திங்கன்னா இந்த ரிசர்வ் லிஸ்ட்டு தொடர்பாக தான். இந்த ரிசர்வ் லிஸ்ட்டு யாருக்கெல்லாம் வாய்ப்பை கொடுக்கும், யாருக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, இந்த ரிசர்வ் லிஸ்ட் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வேலை கிடைக்குமா, புதிய அரசாங்கம் அமைந்தால் ரிசர்வ் லிஸ்ட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் வேலை கொடுத்துருவாங்களா அப்படின்றதுக்கான பதில் தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். இந்த ரிசர்வ் லிஸ்ட்டு வெளியாவதற்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் பார்க்கலாம். முதல்ல ரிசர்வ் லிஸ்ட்டுன்னு வெளியே இருக்கும். அதன் பிறகு 5/3/2026 ரிசர்வ் லிஸ்ட்டுன்னு எஸ்டிடியில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து 11/3/2026 செகண்ட் டிகிரி டீச்சர்ஸ் ரிசர்வ் லிஸ்ட்டுன்னு பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ரெண்டுத்துக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா, 5/3/2026 அன்றைக்கி வெளியானது பார்த்தீங்கன்னா, in obedience with the order passed by Honorable Madurai Bench Court of Madras High Court, நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு உட்பட்டு தான் நாங்கள் வெளியிட்டிருக்கோன்றதை பகிரங்கமாக சொல்லிவிட்டு கடைசியில் ஒன்று வைக்கிறாங்க. என்ன செக் வைக்கிறாங்கன்னா, திஸ் ரிலீஸ் இஸ் சப்ஜெக்ட் டு அவுட்கம் ஆஃப் த ஃபைனல் ஆர்டர்ஸ் in the appeal to be the filled by this board of the opposite judgment. மேலே சொன்ன ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நாங்கள் அப்பீல் போயிருக்கோம். இந்த அப்பீலுக்கு என்ன பதில் வருதோ அதன் அடிப்படையில் தான் நாங்கள் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது இப்போதைக்கு நாங்கள் டெம்ப்ரவரியாக இந்த ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கோம், இருந்தாலும் அப்பீல் போயிருக்கோம்னு சொன்னது தான். என்ன டேட்னா அந்த 5 ஒரு ஃபஸ்ட்டு வந்தது இதுதான். இந்த ஃபஸ்ட்டு வந்த ரிசர்வ் லிஸ்ட்டில் அப்பீல் போனதாக பதிவு பண்ணியிருப்பாங்க. 5/3/2026 இப்படி வந்திருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் வந்த லிஸ்ட்டுக்கு பாருங்கள், 11/3/2026 பார்க்கும்போது இந்த 11/3/2026 அந்த மாதிரி அப்பீல் போனது இந்த இடத்துல காமிக்க மாட்டாங்க. கோர்ட்டு கேஸையும் காமிக்க மாட்டாங்க. தாங்களாக வெளியிட்ட மாதிரி மட்டும் சொல்லுவாங்க. ஆஸ் பர் த தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆக்ட் செக்ஷன் 3U இதன் அடிப்படையில் நாங்கள் இந்த மாதிரி ரிசர்வ் லிஸ்ட்டு வெளியிடணும்னு சொல்லிப்பாங்க. அதாவது இந்த ரிசர்வ் லிஸ்டானது கோர்ட்டு கேஸு போட்டு தான் வாங்கினாங்கன்றதும் இதில் இருக்காது, அவர்கள் அப்பீல் போனதும் இந்த இடத்துல இருக்காது. இதுதான் இந்த வித்தியாசம். சரி, இந்த ரெண்டு ரிசர்வ் லிஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா கடைசி பேஜில் இது தெளிவாக கொடுத்துருப்பாங்க. த கேண்டிடேட் இந்த ரிசர்வ் லிஸ்ட்டில் இருந்து அதுக்கப்புறம் ஒரு 3 பாயிண்ட் கொடுத்து ஒரு 2 லைன் ஹைலைட் பண்ணிவிட்டு கடைசியில் நோட் ஒன்று கொடுத்துருப்பாங்க, குறிப்புன்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. இது வரைக்கும் இருக்கிற விஷயங்களை மட்டும் பாருங்க. யாருக்கெல்லாம் ரிசர்வ் லிஸ்ட்டில் டவுட் இருக்கோ, ரிசர்வ் லிஸ்ட்டில் கன்ஃபியூஷன் இருக்கோ, புதிய அரசாங்கம் வந்தால் நமக்கு வேலை கொடுக்குமா, புதிய அரசாங்கம் வந்தால் ரிசர்வ் லிஸ்ட்டில் எல்லாருக்கும் வேலை கொடுத்துருவாங்களா, அதே மாதிரி ரிசர்வ் லிஸ்ட்டில் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும், ரிசர்வ் லிஸ்ட்டில் இருக்கிற சிவிக்கு போயிட்டு வந்த முதல் நபருக்கு, சிவிக்கு போயிட்டு வெளியில் ரிஜெக்ட் ஆன பர்சனில் முதல் நபருக்கே வாய்ப்பு இருக்கான்றதெல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த 3 லைனோட தமிழாக்கம் இது யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னா, எஸ்ஜிடி டிஆர்பி ரிசர்வ் லிஸ்ட்டு, யூஜி டிஆர்பி ரிசர்வ் லிஸ்ட்டு, பிஜி டிஆர்பி ரிசர்வ் லிஸ்ட்டு, காலேஜ் டிஆர்பி ரிசர்வ் லிஸ்ட்டு, ஆஸ் வெல் அஸ் டிஎன்பிசி ரிசர்வ் லிஸ்ட்டும் இதே தான். இந்த ரிசர்வ் லிஸ்ட்டு குறித்த முக்கியமான விதிகள் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். எப்போ பரிசீலனை பண்ணுவாருன்னா, தெரிவு செய்யப்பட்டவர்கள் பணியில் சேராவிட்டால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தெரிவு செய்யப்பட்ட ஏற்கனவே செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருந்தவங்க அவங்க ஜாபில் சேரலைனா தான் அந்த பணியிடம் உங்களுக்கு பரிந்துரை செய்வார்கள். 1. 2வது, சேர்ந்த பின் விலகினால், ஜாபில் சேர்ந்துட்ட பிறகு அவங்களுக்கு ஏதாவது டிஎன்பிசி எக்ஸாமோ இல்லை போலீஸ் எக்ஸாம் இல்லை யூபிஎஸ்சி எக்ஸாம் இல்லை அதுக்கு நீங்கள் எந்த எக்ஸாம் சொல்கிறீங்களோ அதுக்கு மேலே போனவங்க, எஸ்ஜிடிலேருந்து பிடி போனாலோ, யூஜிலேருந்து பிஜி போனாலோ, பிஜிலேருந்து காலேஜ் டிஆர்பி போனாலோ, ஈவன் காலேஜ் டிஆர்பி இருக்கிறவங்க கூட வேறு ஏதாவது யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுத போகிறாங்க, இல்லை டிஎன்பிசி கேடரில் போகிறாங்க, அந்த மாதிரி ரீசன். பணியில் சேர்ந்த பிறகு விலகினால், இது ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணிக்கணும். ஜாபில் சேர்ந்துருவாங்க, அவங்க விலகினாங்களா அந்த ரிசர்வேஷன் கோட்டானாவோ அதன் அடிப்படையில் அதுக்கு அடுத்து இருக்கிற ரிசர்வ் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு செகண்டில் இருக்கிறவங்களுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க, அவங்களுக்கு கால் அவுட் பண்ணுவாங்க. இதுதான் ரீசன். இப்போ நீங்கள் யோசிச்சுக்கலாம், பணியில் சேர்ந்தவர்கள் பணியில் சேராவிட்டால் எத்தனை பேர் சேராமல் இருப்பாங்கன்றது யோசிச்சு பாருங்கள். இப்போ ஜாப் கிடைக்கிறது அரிது, அரசு பள்ளியில் டிஆர்பி வழியாக ஜாப் கிடைக்கிறது அரிது. அப்படியும் செலக்ட் ஆகிருக்காங்கன்னா யாராவது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு சேராமல் இருப்பாங்களா? 1. 2வது, இதில் சில நுணுக்கங்கள் இருக்குது. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க சேராமல் கூட இருப்பாங்க. காரணம் யாரெல்லாம் அப்படின்னா, இந்த கேடரில் தான் இந்த மாதிரி நடக்குது. எஸ்ஜிடியோ யூஜிடிஆர்பியோ இது நடக்கலாம். எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
எஸ்ஜிடிடிஆர்பியில் செலக்ட் ஆன ஒரு கேண்டிடேட் ஏற்கனவே டிஎன்பிசியில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சேர்ந்துருக்கலாம். அவர்கள் வந்து அதிகப்படியான சேலரி வாங்கலாம். அவங்க குரூப் 2 கேடராக கூட இருக்கலாம், இல்லை குரூப் 4ல் கூட அதிகமான சேலரி வாங்கிட்டு ப்ரொமோஷனில் இருக்கலாம். அவர்கள் யாராவது சேராமல் இருக்கலாம். யூஜிடிஆர்பியும் இதே மாதிரி. யூஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி கவர்மெண்ட் ஸ்கூல் ஒர்க் பண்ணுற செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கான அந்த 8% ரிசர்வேஷன் உள்ளே போனவங்க ஏற்கனவே நான் வந்து செகண்ட் கிரேட் டீச்சராக 10 வருஷம் இருக்கேன், 15 வருஷம் இருக்கிறேன், 20 வருஷமாக இருக்கிறேன், இருந்தாலும் எழுதி பார்த்தேன், ஆனால் நான் இப்போவே 65,000 70,000 வாங்குகிறேன், நான் திரும்பவும் 55,000க்கு போகணுமா? யூஜிடிஆர் பொறுத்தவரை நான் திரும்ப 45,000க்கு போகுமா? ஆல்ரெடி நான் 65,000 செகண்ட் கிரேட் டீச்சராக இருக்கும்பொழுது 8% ரிசர்வேஷன் செலக்ட் ஆனாலும் இங்கே போகும்போது என்னுடைய சேலரியே கம்மியாகுது, என் சர்வீஸும் கட் ஆகும், புதுசாக சர்வீஸ் தொடங்குற மாதிரி இருக்கும்னு சொல்லி இந்த முரண்பாடுகளில் சேராமல் இருப்பாங்க. இதுதான் தெரிவு செய்யப்பட்டவர்கள் பணியில் சேராவிட்டாலோ. அப்போது இந்த எக்ஸாம் யூஜிடிஆர்வை பொறுத்தவரையும் ரொம்ப அரிதிலும் அரிதாக ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் 1-2 சப்ஜெக்டில் இந்த மாதிரி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் வேக்கன்சியில் சேர்ந்தவங்க யாராவது போகாமல் இருக்காங்களா பாருங்கள். உங்கள் சப்ஜெக்டில் செகண்ட் கிரேட் ரிசர்வேஷனில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் யாராவது வந்து கவுன்சிலிங் வரையும் போயிருப்பாங்க. செலெக்ஷன்ஸில் பேருக்கும் கவுன்சிலிங் வரையும் போயிருப்பாங்க. கவுன்சிலிங்கில் எதுக்கு போயிருப்பாங்கன்னா அவங்களுக்கு பக்கத்து ஊரோ தெரிஞ்ச ஊரோ அவங்க ஊர்லேயே வேலை கிடைச்சா போகலான்னு கூட போயிருக்கலாம், இல்லை என்னென்ன போய் அட்டன் பண்ணலான்னு போயிருக்கலாம். சில பேர் கவுன்சிலிங்கே போயிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கணும். நீங்கள் கண்டுபிடிச்சாதான் அந்த போஸ்ட் உங்களால் வாங்க முடியும். அப்போது இது செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க பணியில் சேராவிட்டால் அப்படின்னு வரும்போது இந்த மாதிரியெல்லாம் நுணுக்கமான ரீசன்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிய வரும். இது சார்ந்து உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வேணும், ப்ராப்பரான கைடன்ஸ் வேணும் தெரிஞ்சுக்கணுன்னா ஆயுஷ் அகாடமி நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது வந்து பெய்டு சர்வீஸ் தான். ஒரு 108 ரூபா நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் கிளியரான கைடன்ஸ் கொடுக்குறேன். ஆயுஷ் அகாடமி நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயும் கொடுக்குறேன். மெசேஜில் ஃபஸ்ட்டு மெசேஜாக கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். சேர்ந்த பின் விலகினால் ஒன்று இருக்கும். சேர்ந்த பின் விலகினால்னா ஜாயின் பண்ணிட்ட அப்புறம் குரூப் 2ல் போகிறதோ, போலீஸ் எக்ஸாம் எழுதி போகிறதோ, குரூப் 1ல் ஜாப் போகிறது, இல்லை யூபிஎஸ்சி எக்ஸாமில் போவாங்க. இது மாதிரி இதெல்லாம் எங்கே நடக்கும் அப்படின்னா செகண்ட் கிரேட் டீச்சராக உள்ளே போனவங்க பிடியாக போகிறதாவோ, இல்லை பிஜியாக போகலாம், இல்லை காலேஜியாகவே போகலாம். இந்த கான்செப்டே வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஏறு வரிசையில் ஒரு ஃபார்மேஷன் இருக்கும். எப்படி இருக்குன்னா இது ஏறு வரிசையில் போகிற மாதிரி இருக்கும். ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவலுக்கு போகிறவங்க இந்த மாதிரி இருக்கலாம். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எஸ்ஜிடி லெவல், எஸ்ஜிடியில் செலக்ட் ஆன டீச்சர்ஸ் பிடியாக போகலாம். எஸ்ஜிடியில் போன டீச்சர்ஸ் வந்து எப்படி இருக்கலாம், பிடியாக போகலாம். ஒரு இல்லை பிஜியாக மாறி போகலாம், இல்லை காலேஜ் டேபிள் செலக்ட் ஆகலாம். ஸோ செகண்ட் டிகிரி டீச்சர்ஸ் செலெக்ஷன்ஸை பொறுத்தவரையும் நமக்கு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் லிஸ்ட்டை பொறுத்தவரை எப்படி இருக்குன்னா நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எஸ்ஜிடியிலிருந்து யூஜியாக மாறலாம், இல்லை எஸ்ஜிடிலேருந்து பிஜியாக போகலாம், எஸ்ஜிடிலேருந்து காலேஜ் சிஆர்பிக்கு போகலாம். அப்போது 3 பாசிபிலிட்டியில் சேர்ந்த பின் விலகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ தெரிவு செய்யப்பட்டு பணியில் சேராவிட்டால்ன்றது யார்? ஜாப் செலெக்ஷன்ஸ் இருப்பாங்க. பணியில் சேராவிட்டால் ரீசன்லாம் யாருக்கு அமையும்னா இதில் அமையும். எஸ்ஜிடிடிஆர்பி 8% ரிசர்வேஷனில் அமையும், பிஜிடிஆர்பிலையும் 8% ரிசர்வேஷனில் அமையும், காலேஜ் டிஆர்பியில் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. பட் இந்த 2 தேர்வில் ஏற்படும். இதெல்லாம் தெரிவு செய்யப்பட்டவர்கள் பணியில் 2 தேர்வில் ஏற்படும். ஈவன் எஸ்ஜிடிடிஆர்பியில் வந்து டிஎன்பிசி ஹையர் கேடரோ யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸோ ஏதாவது ஒரு எக்ஸாமில் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போது அடுத்து பார்த்தீங்கன்னா அவர்களின் தேர்வு ரத்து செய்யப்பட்டாலோ அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்வு ரத்து செய்ய அவர்களுடைய தேர்வுனா அவங்க செலெக்ஷன் பண்ணதே ரத்து பண்ணிட்டுதான். செலெக்ஷன் ஏன் அவங்க வந்து தேர்வு செய்யப்பட்டு ரத்து செய்யப்படுறாங்கன்னா அவங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் பொய்யா இருக்கலாம், பொய்யான சான்றிதழ் கொடுத்து சேர்ந்துருக்கலாம், இல்லை அவர்கள் ஏதாவது சட்ட ரீதியான அணுகுமுறையில் இந்திய அரசு சட்டத்தின்படி ஏதாவது குற்ற பின்னணி கொண்டவர்களாக இருக்கலாம். இந்த 2 வருஷ காலத்தில் அவங்களுக்கு இப்போ வந்து ப்ரொபேஷன் பீரியடாக இருக்கும், இன்னும் தகுதிக்கான பருவம் முடியல.
அப்போது இந்த தேர்வு செய்யப்பட்டவர்களுடைய செலெக்ஷன் அப்பாயின்மெண்ட் ஆர்டரே வந்து ரத்து செய்யப்பட்டா. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரத்து செய்யறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இதை வந்து நாம் பொது வழியில் சொல்ல முடியாது. எத்தனையோ ரீசன்ஸ் இருக்கும். அப்போ அந்த செலெக்ஷன் லிஸ்ட் ரத்து செஞ்சுருக்காங்கன்னு நமக்கு தெரிய வருதுன்னா அந்த போஸ்ட்டை நம்ம கிளைம் பண்ணி வாங்கலாம். ஸோ இந்த 3 ரீசனுக்காக மட்டும்தான் நாம் வந்து கிளைம் பண்ண முடியும். அதுவும் எதுனா இந்த வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணிக்காங்க இல்லைங்களா, 2768, எஸ்ஜிடி டிஆர்பிக்கு 2768, பிடி டிஆர்பி 3192, இந்த பிஜி டிஆர்பி 1996 ப்ளஸ் ஒரு 10 போஸ்ட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. சர்டிஃபிகேட் ஏறாரு, கம்யூனிட்டி ஏறாரு, காமர்ஸ் டிபார்ட்மெண்ட், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் எல்லாம் ஒரு 4 போஸ்ட் எக்ஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா அவங்க தப்பு பண்ணாங்க, அதனால் ஆட் பண்ணிட்டாங்க இந்த போஸ்ட்டு. இப்போ காலேஜ் டிஆர்பி ஒரு 2708 நினைக்கிறேன். இதை ஆல்மோஸ்ட் இதுக்கு மேலே டேட்டா தான் பார்க்கணும். அப்போது இந்த அறிவிக்கப்பட்ட காலி பணியிடங்கள், இந்த காலி பணியிடங்களில் செலக்ட் ஆன டீச்சர்ஸுக்கு வச்சு தான் இதெல்லாம் பண்ண முடியும். அப்போது இந்த 3 புரிதலில் உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த 3 ரீசனால் மட்டும்தான் நாம் வந்து சில ரிசர்வ் லிஸ்ட்டில் செலக்ட் ஆக முடியும். நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் ரிசர்வ் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வருது, உங்கள் பேர் இடம் பெற்றிருக்கு அப்படின்னா நீங்கள் யோசிக்கணும். போயிட்டு எப்படி யோசிக்கணும்? இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இதை எடுத்துக்கலாம். ஷெட்யூல்டு கேஸ்ட்டு விமன் வருது. ஷெட்யூல்டு கேஸ்ட் பிஎஸ்டிஎம்னா இந்த ஷெட்யூல்டு கேஸ்ட் பிஎஸ்டிஎம் இந்த நம்பருக்கு முன்னாடி செலக்ட் ஆனவங்க, எஸ்சி விமன் பிஎஸ்டிஎம்மில் செலக்ட் ஆனவங்க ஒரு லிஸ்ட் இருக்கும். அதில் யாராவது சேராமல் இருந்தாலோ, சேர்ந்துட்டு வெளியே போனாலோ, இல்லை அவங்க பணி நியமனம் ரத்து செய்யப்பட்டால், இந்த 3 ரீசனால் மட்டும்தான் இந்த நபருக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்போ ஷெட்யூல்டு கேஸ்ட் அருந்ததியர் மொத்தம் 3 பேர் கொடுத்துருக்காங்க. இது பிஎஸ்டிஎம். அப்போது இந்த முதல் நபருக்கே வந்து கிரிட்டிக்கல் தான். இந்த ரிசர்வ் லிஸ்ட் இருக்கிற முதல் நபருக்கே வந்து எல்லா முதல் நபருக்கும் கிடைக்குமான சாத்தியமே இல்லை. இது நல்லா புரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் பதிவு பண்ணுங்க, மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஷெட்யூல் ட்ரைப் விமனில் 1 இந்த நம்பரில் இருக்கிறவங்க இந்த நபருக்கே வந்து நிரந்தரம் கிடையாது. இவங்களுக்கே கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. எஸ்டியில் வந்து நான் முதல் நபராக இருக்கேன், எனக்கு வேலை கிடைக்குமானா, இவங்களுக்கு முன்னாடி இருக்கிற நபர் செலக்டட் கேண்டிடேட் நாட் ஜாயினிங் டியூட்டி, செலக்ட் ஆன கேண்டிடேட் டியூட்டிலே ஜாயின் பண்ணிடக்கூடாது. அடுத்து செலக்டட் கேண்டிடேட் வந்து ஜாயின் டியூட்டி பட் லெஃப்ட் ஆஃப்டர்ன்றாங்க. ஸோ ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளியே போனா அப்படின்றாங்க. அடுத்து கேன்சலேஷன் ஆஃப் ப்ரொவிஷன் செலெக்ஷன் த செலக்டட் கேண்டிடேட்ஸ் எனி ரீசன்னா எந்த ரீசனாலும் இருக்கலாம். அது வந்து சட்ட ரீதியாக எவ்வளோ இருக்கும்னு சொல்லுங்களேன். அப்போது செலெக்ஷன் டீச்சரோட அப்பாயின்மெண்ட் கேன்சல் பண்ணாங்கன்னா, இப்போ நீங்கள் யோசிங்க, இந்த 3 ரீசனுக்காக மட்டும்தான் செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். அது கூட எங்கே எடுத்துகிட்டு வராங்கன்னா, the following reasons only after the receipt of the proposal from the head of the department. ஒவ்வொரு துறை இருந்தோம், பள்ளிக்கல்வித்துறை, தொடக்கல்வித்துறை, ஆதரவாளர் நலத்துறை, பழங்குடியினர் மற்றும் மாநகராட்சி பள்ளிகள், அது பிறகு கல்லர்கள் சீரமைப்பு பள்ளிகள், அப்புறம் மாற்றுத்திறன் நலத்திற கொண்ட குழந்தைகளுக்கான பள்ளிகள். அப்போது இந்த பள்ளி துறைகளுடைய யூசர் டிபார்ட்மெண்ட்டு ஹெச்ஓடி இருப்பாங்க. அந்த ஹெச்ஓடியோட ப்ரொஃபஸல் இருந்து தான் பண்ண முடியும். ஆஃப்டர் த ரெசிப்ட் ஆஃப் த ப்ரொஃபஸல் ஃப்ரம் த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். அப்போ நீங்கள் யோசிச்சுங்க, இந்த ரிசர்வ் லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வேலை கிடைக்குமா? நீங்களே கமெண்ட்டில் புரிஞ்சவங்க சொல்லுங்கள். ரிசர்வ் லிஸ்ட்டில் எல்லாருக்குமே வேலை கிடைக்குமானா எப்படி கிடைக்கும்? மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸ் எடுத்துக்கிறோம், ஜென்ரல். அப்போது இங்கே ஒரு 35 பேர் கொடுத்துருவாங்க. எம்பிசியில் 35 பேருக்கும் வேலை கிடைக்கும்னா, இவங்களுக்கு முன்னாடி இருக்கிற 35 பேர் இந்த 3 ரீசனால் ஏதாவது வெளியே போகணும். 35 பேருக்கு முன்னாடி 35 பேரில் செலக்ட் ஆனவங்க டியூட்டி ஜாயின் பண்ணாமல் இருக்கணும். இது பாசிபிளாக யோசிங்க. அதே மாதிரி செலக்டட் கேண்டிடேட்டு 35 பேரும் சேர்ந்த உடனே வெளியே போயிருப்பாங்களா? இதையும் நீங்கள் யோசிக்கணும். அப்புறம் செலக்ட் ஆகிருக்கிற 35 பேரோட அப்பாயின்மெண்ட்டையும் கேன்சல் பண்ணிட முடியுமா? என்ன ரீசனுக்காக கேன்சல் பண்ண முடியும்? எல்லாருமே 13 வருஷம், 12 வருஷம், 15 வருஷம் காத்திருந்து உள்ளே போனவங்க, சர்டிஃபிகேட்ஸ் கிளியராக இருக்கும், அவங்களுடைய எல்லா ப்ரொசீஜரும் கரெக்டாக இருக்கும். அப்போது இதில் பாசிபிலிட்டிஸை ரொம்ப லெஸ்ஸு. கிளியர் ஆகிட்டிங்களா? இதில் இப்போது மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸ் எடுத்துக்கலாம். மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸ் விமன் எடுத்துக்கலாம். விமனில் பார்த்தீங்கன்னா 49 பேர் காமிச்சிருக்காங்க. இந்த 49 பேருக்கும் வேலை கொடுக்கணுன்னா என்ன நடக்கணும் சொல்லுங்கள்? இதை இமேஜ் வழியாக நாம்
புரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் வேலை கிடைக்கணும். அப்புறம் பணியில் சேர்ந்தவர்கள் அப்படின்றத விட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு சேராதவர்கள், சேராதவங்க எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் செலெக்ஷன்ஸ்ட்டு வரும். விலைகள் சேர்ந்த பிறகு விலகிட்டாங்கன்னா அந்த வேக்கண்ட்டு ஃபில் பண்ணலாம். ரத்து ஆனவர்கள், அவங்க அப்பாயின்மெண்ட்டே ரத்து பண்ணணும். யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் பாசிபிளா? ரிசர்வ் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கணும், ரிசர்வ் லிஸ்ட்டுக்கெல்லாம் வேலை வரும்னா நீங்கள் யோசிங்க. இந்த ஃபஸ்ட்டு மேலேயே வந்து புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஜென்ரல் டர்னில் 55 பேர் காமிக்கிறாங்க. அப்போது ஆல்ரெடி இருக்கிற ஜென்ரல் டர்னில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு 55 பேர் சேராமல் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு. இல்லை அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் சேராமல் இருந்தாங்கன்னா இதில் 10 பேருக்கு வேலை கிடைக்கும். பணியில் சேர்ந்து விலகினால், அப்போ பணியில் சேர்ந்து விலகினான்னா வேறு வேறு எக்ஸாம் எழுதியிருந்தா, பிடிஓ பிஜிஓ ஏதோ எழுதியிருக்காங்க, அப்படி வேறு வேறு எக்ஸாமில் போகிறாங்கன்னா அதில் இதுலேயும் பாசிபிலிட்டிஸ் ரொம்ப லெஸ்ஸு. 5 பேர் 4 பேர் ஏதாவது போகிறாங்கன்னா இந்த 55 பேருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்குமானா முதல்ல இருக்கிற ஒரு 5 நபருக்கு வேலைவாய்ப்புகள் பாசிபிலிட்டிஸ். ஏன்னா எஸ்சிடியை பொறுத்தவரை SC2 பிடி, BT2 பிஜி, காலேஜ் சிஆர்பி வாய்ப்புகள்லாம் அமையுது. எல்லாருக்குமே வேலை கிடைக்காது. இந்த பதிவுலேருந்து நல்லா புரிஞ்சுங்க, எல்லாருக்குமே வேலை கிடைக்காது. ரிசர்வேஷன் அடிப்படையில் இந்த 3 ரீசனுக்காக உள்ளே போனோம் வெளியே போனால் மட்டும்தான் அந்த லிஸ்ட்டில் இருக்கணும் வாய்ப்புகள் அமையும். ரொம்ப தெளிவாக இதில் கொடுத்து வச்சுருக்காங்க. அந்த ரிசர்வ் லிஸ்ட்டு கீழே இருக்கிற பாயிண்ட்ஸை படித்து பாருங்கள். ரிசர்வ் லிஸ்ட்டோட உண்மை இதுதான். 3 முக்கிய காரணங்களால் மட்டும்தான் வேலை வாய்ப்பு எடுத்துன்னு வர முடியும். அதுவும் தற்காலிகமாக தான் எடுத்துகிட்டு வருவாங்க. ஏன்னா அவங்களுடையதும் பணியில் சேரலைனால அப்படின்னு எல்லாம் ஒரு ரீசன் வரும். ஸோ பணியில் சேராதவர்கள், பணியிலேருந்து விலகுபவர்கள், தெரிவு ரத்து செய்யப்பட்டவர்கள், அவங்க அப்பாயின்மெண்ட்டை ரத்து செய்ய, அது இல்லாமல் இதை அத்தனையுமே உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ கிளியர் ஆகிட்டிங்களா? இதை விட முக்கியமானது துறை தலைவரின் முன்மொழிவு. ஸோ யூசர் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடியோட ப்ரொபோசல் ரொம்ப முக்கியம். எனக்கு இந்த மாதிரி பிசி முஸ்லீம் கம்யூனிட்டியில் பிசி முஸ்லீம் விமன் ஒருத்தர் தேவை, பிசி முஸ்லீம் தமிழ் மீடியம் கேண்டிடேட் ஒருத்தர் வேணும், எம்பிசியில் ஒருத்தர் வேணும், எம்பிசி தமிழ் மீடியத்தில் ஒருத்தர் வேணும் அப்படின்னு அவங்க ப்ரொஃபஸல் கொடுத்தா தான் அடுத்த ஆர்ட் சேர்ப்பு வரைக்கும் இது செல்லுபடியாகும். இது எல்லாமே நீதிமன்ற தீர்ப்புக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ரிசர்வ் லிஸ்ட்டோட உண்மையே இதுதாங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கேள்விகளையும் கருத்துக்களையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணிங்கன்னா அதை தொடர்ந்து உங்களுக்கு எது அதிகப்படியாக கேள்வி கேட்கப்படுகிறதோ, எது அதிகப்படியாக புரியாமல் இருக்கோ அதை விளக்கப்படுத்துவதற்கு ஆயுஷ் அகாடமி தயாராக உள்ளது. தேங்க்யூ டீச்சர்ஸ். வாழ்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.